ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 25 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் அப்ளைடு ஃபிசிக்ஸ் எக்ஸாம்க்குரிய எக்ஸாம் வந்து நடக்கிருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்டாக படிக்கிற கொஸ்டின்ஸ் கொடுங்க ப்ரோ, நான் இன்னும் இப்போ வரைக்கும் படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ் இது. சப்போஸ் நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டல் ஃபார்முலாஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் படிக்காங்க, நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முன்னாடி இருக்கும், அதை பார்த்துட்டு போயிருங்க. ஜஸ்ட் லாஸ்ட் மினிட் பார்க்குறவங்களுக்கு ஸோ அடிக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 25 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நடக்கிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் வந்து நான் காமிச்சிடுறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் படிக்கணும் இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன்ஸும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இல்லை ஸ்டோக்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹூக்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரெஸ் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெயின் பார்த்துக்கோங்க, பாய்சன்ஸ் ரேஷியோ பார்த்துக்கோங்க, சர்ஃபேஸ் டென்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இதோட ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலேஷன், அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஹெச்எம் ஆக்சிலரேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்துக்கோங்க. ஏ = -ω²x நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி எஸ்ஹெச்எம்னால செகண்ட் யூனிட் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேவ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. டார்க் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கப்பல் பர் யூனிட் டெஸ்ட் கண்டிப்பாக அது கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் வேவ் வெலாசிட்டி, ஸோ ஸ்டாண்டிங் வேவ் கண்டிஷன், டாப்ளர் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். ரேடியேஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இஎம் வேவ்ஸ், இந்த எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபோர்த் யூனிட் குவாண்டம் மெக்கானிக்ஸ், இதில் வந்து பிளாங்க்ஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. டி ப்ராக்லி வேவ் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி வெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து அப்ளைடு ஆப்டிக்ஸ், இதில் வந்து உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஆங்கிள், ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் ரிலேஷனு, மைக்லகன் இன்டர்ஃபெரோமீட்டரு, ஸோ இதுக்கு ஃப்ரெஞ்சு வித்து லேசர் கண்டிஷன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், அதாவது வந்து நான் இப்போயும் சொல்லிட்டேன், டாப்பர்ஸாக இருக்கீங்க இல்லை வந்து ஓரளவு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்ததில் இருந்தால் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொண்டு வந்திருக்கேன். இது லாஸ்ட்டாக பார்க்குறப்ப கண்டிப்பாக கவர் பண்ணிட்டு போயிருங்க. ஒன்றுமே படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்டோக்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து யங் மாடலர்ஸ் பை நான் யூனிஃபார்ம் பெண்டிங் இது பிகோஷன் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் காம்ப்டன் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக அந்த எஸ்ஹெச்எம்ல கேட்பாங்க. டார்ஷனல் பெண்ட்லமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, அது ஸ்டேஷனரி வேவ்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ரேடியேஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக கேட்பாங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு அது போக வந்து எலக்ட்ரோமேட்டிக் வேவ் இன் டைபோல் ஆண்டனா, இது தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டேஜ் நிறையா கொடுங்க. ஸோ ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் டனலிங் எஃபெக்ட்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வேறு குவாண்டம் டனலிங் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் தான் பேரியர் பென்ட்ரேஷன் அட் குவாண்டம் டனலிங், இது படிச்சிங்கனால மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். சம்டைம்ஸ் லீடிங் கொஸ்டின்ஸை கேட்கும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஷேடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் 3D பாக்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட் படிக்கிறப்போ 3D பாக்ஸ் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1D பாக்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் NDOH லேசர் ரொம்ப முக்கியமான ஒன்று. CO2 லேசரும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏர் விஜும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 5th யூனிட்ல வந்து லேசர் கான்செப்ட் வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வரலாம் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. லாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க, நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க கொஸ்டின்ஸ் தான், அதில் தான் நான் இது எடுத்துட்டு இருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் தான். அதில் எல்லோ கலர் ஷேர் பண்ணியிருக்கதே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தனால தான் அதை மட்டும் நான் தனியாக தூக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.